இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சோம்பேறித்தனம் சார். என்னென்ன எங்கே போய் புக் பண்ணுறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லை. அவங்கன்னா அவங்க ஊர் வந்து ஒத்தலகுண்டு சைடு, கொடைக்கானல் சைடு. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸிலி மனசாட்சியே இல்லாம பேசக்கூடாதியா. மனசாட்சி கொடைக்கானல பிளான் பண்ணதுக்கு நாலேஜ் இல்லைன்னா புரியல. அது என்ன வேற்று கிரகத்துல இருக்கு, இங்க இருக்கு. அதுல என்ன இடம் போறதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? இன்னொன்று வந்து இப்போ ரிசப்ஷனில் வந்து ப்ரொப்போஸ் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. அதுலேயே நான் சோம்பேறித்தனம் பட்டு வேணான்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கேமராமேன் வந்து போஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ற மாதிரி முட்டி போடணுமா, முட்டி போடுறது சோம்பேறித்தனமா? முட்டி போடணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சரி போட்டோக்கு அவர் போஸ் கொடுக்க சொல்றாரு, போட்டோக்கு போஸ் கொடுக்க வேண்டியதானே, அதுக்கே சோம்பேறித்தனம் பட்டாங்க. நீ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அதே மாதிரி காலம்பரை ஏஞ்சி எல்லாமே கரெக்டா 7 மணிக்கு ஏஞ்சிக்கணும்ல, 8:30க்கு ஆஃபீஸ் போகணும்ல. சரி ஓகே, பொறுமையா ஏஞ்சிடுவாரு. அவர் ஏஞ்சிட்டு போய் குளிக்க போறதுக்கு தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சிருவோம். சரி ஓகே, குளிங்க, எல்லாம் ஓவர். வந்து சாப்பாடை ஊட்டி தானே விட போறோம். அந்த ஊட்டி விடுறத வாயில வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிடக்குறதுன்னு கிளம்புறது டைம் ஆகல சார். அதான் சாப்பிடாம போயிடும். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னா நாங்க உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறோம்ல, பேக் பண்ணி கொடுக்குறோம்ல. ஆனா நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க அரேஞ்ச் மேரேஜ். எனக்கே அது செம்ம கடுப்பா இருக்கா. ஏன்னா இவ்வளவு சோம்பேறியா இருக்கேன்னு உங்களுக்கு கடுப்பானதே இல்லையா? அவர் மேல எனக்கு லவ் ஜாஸ்தி. லவ் ஓகேமா, பட் ஒரு நாள் கூட கிடைச்சுனா கடுப்பானதே இல்லையா? கடுப்பானது இல்ல. அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அதனால ஒண்ணுமே நான் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னும் 10 ஜென்மம் ஆனாலும் இப்படிதான் இருப்பாரு அவரு. சார் அப்படிலாம் இல்லை சார், மாற்றிப்போம் சார். அந்த லவ் மாற்றும் சார். சரி ஓகே, பக்கத்தில் விடுங்க சார். நான் எப்படி சொல்கிறதுனா, என் மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில் லேட்டாக தான் சார் எழுந்திரிச்சேன். கல்யாணத்துக்கு லேட்டாக எழுந்திக்கிறதா? நானே லேட்டு முகூர்த்தம் தான் சார் வச்சேன், 9 to 10. ஏன்னா என் பிள்ளைய பற்றி தெரியும்னு. ஓ பிள்ளைய ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கூட கேட்கலையா? எங்க 9 to 10 வரைக்கும் கேட்கலையா? அவரும் சேர்த்து தூங்குவார். அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதும் கொட்டாய் விட்டுட்டே இருக்கேன். ஐயர்ல என்னம்மா தூங்கலையா நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு. ஆக்சுவலி நைட்டு ரிசப்ஷன் முடியவே லேட் ஆயிடுச்சு. தூங்க கொஞ்சம் டைம் தானே இருக்கும், அதனால தான் அப்படி. சார் இங்கேருந்து கன்னியாகுமரி போனோம் சார். கன்னியாகுமரியில் என்ன சார் ஸ்பெஷல்? அந்த 3 வர்றது 6 மணிக்கு எந்திரிக்கணும்ல சார். நான் 5வது மாடியில் ஹோட்டலில் ரூம் போட்டு ரூம்லேருந்தே பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் சார். ஓ கீழே வரை போகிற சோம்பேறித்தனம். ஏன்னா வரமாட்டாங்கல்ல எந்திரிச்சு. அப்போ கூட பெட்டில் இருந்து லைட்டாக எந்திரிமா இதை பாருமா. அப்போ எனக்கு சன்ரைஸ் பார்க்கணும்னு ஆசை இல்லை. இல்லை, சன்ரைஸ்லாம் இதுக்கு பார்த்துட்டு அதான் சன்னு தெரியும்ல. 1 o'clock இருந்தாலும் தெரியும், 2 o'clock இருந்தாலும். இது வரைக்கும் உண்மையிலே எந்திரிச்சது இல்லையா? சன்ரைஸ்லாம் பார்த்ததே இல்லையா? இல்லை. எந்த ப்ரோக்ராமும் கல்யாணம் எதுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க சார். 8 o'clock அதுவே எனக்கு early. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா, 8 o'clock எந்திரிக்க சொல்கிறாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ எந்திரிக்கணுமா. என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேருந்து அலாம் வச்சு எழுப்புவார். மா எந்திரிமா ப்ளீஸ்மா, ஏதாவது சொல்ல போகிறாங்கம்மா எந்திரிமா. இருங்க தூங்குறேன். அப்புறம் அவரும் தூங்கிறார், நானும் தூங்கிறேன். சரி எப்போ மாறுறதா ஐடியா? மாறணும் எப்போ? ஒரு நாள் சொன்னேன், நீ கல்யாணம் பண்ணாத, இங்கே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்துக்கலாம். சார் அடிக்கடி சொல்லுவாங்க. சொல்லுமா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா எனக்கு வந்து இப்போ மேரேஜ் பண்றதுல எது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். ஆனா பழகிருச்சு இவங்களை பார்த்து, இவங்களுக்கு செஞ்சு. என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் இப்போ LLB முடிச்சிருக்கேங்க சார். 2 டிகிரி முடிச்சிருக்கேன். ஹைகோர்ட்ல வேலை பார்க்குது. அது ஓகே. அதுல உங்க பங்கு என்ன? அந்த பொண்ணு படிச்சது, அந்த பொண்ணு முன்னேறிச்சு. இதுல உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னமும் அந்த பொண்ணு உங்க கூட இரு, நீ எனக்கே சமைச்சு கூட இப்படியே இருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை தான் என்ன ஆறுது? அது கல்யாணம் பண்ணிட்டு போட்டு சார், நான் வேண்டான்னு சொல்லி. நீங்க சொன்னீங்க கல்யாணம் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணா என் கூட இருந்தீங்க. அது சொன்னேன் அன்னைக்கு 2-3 நாள் சொல்லிட்டேன். 2 பேரும் பாசமா ஒண்ணா இவ்வளவு நாள் இருந்துட்டோம் அப்படின்ட்டு. இனிமேலாம் அது மாதிரி சொல்ல மாட்டேன். சரி இப்ப அந்த பொண்ணு போயிடும், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எப்பவும் போல தூங்கிட்டு எது இருக்குதோ சாப்பிட்டு, அவங்க யாராவது கொடுத்தா சாப்பிட்டு தான் இருக்கணும். உங்க கணவர் வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு, உங்க பொண்ணு வேற எங்கேயோ கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதோ கடையில் யாருன்னா வாங்கிட்டு கூட சாப்பிடணும், அப்படியே படுத்தான் தூங்கணும். என்ன பண்ணுறது? முடியாது சார் நம்மளால. ஆக்சுவலாக உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 42. ஒவ்வொரு வயதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பக்குவக்கான மெச்சூரிட்டி இருக்குமா? நீ 42 வயதுல ஆகியும் உங்களுக்கு அந்த வயதுக்கான ஒரு பக்குவம் ஒன்று இருக்கும்ல. ஒரு மனிதர் வயது ஆக ஆக பொசிஷன் வர வர ஒரு மெச்சூரிட்டி வரும். நம்மளை நம்பி ஒரு 4 பேர் இருக்கான் இருக்கு சார். அந்த ஆர்வம்லாம் இருக்கு, ஆனால் முடியல. இருக்கு, நம்மளும் குழந்தைங்களோட வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், நல்லா நம்மளும் ஒரு தாயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல. ஆக்சுவலாக என்னன்னா, முடியலைங்கிறது உங்க உடம்புல இல்லை, மூளையில் இருக்கு. அதனாலதான் முடியலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லை. அப்புறம் என்ன? உங்களுக்கு மூளையில் இருக்கு. உங்களுக்கு சோம்பேறித்தனம் மூளையில் இருக்கு. ஆக்சுவலாக 42 வயது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா சொல்லி, கணவர் சொல்லி, மகன் சொல்லி திருந்தாதால் நான் சொல்லி நீங்கள் திருந்த போகிறதே இல்லை. பெட்ரு நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறதா பெட்ரு. அதுக்கு அம்மா விடுங்கன்னு சொல்ல, பட் நீங்கள் தனியாக உங்கள் லைஃப் பார்க்குறதா பெட்ரு.
எல்லாத்து வீட்லேயும் பொண்ணுங்க பசங்க தான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஃபோன் முடியாம அதிகமாக எடுக்காதீங்க, கண்ட்ரோலில் இருங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன். இதுக்கெல்லாம் முடியாம போகாதாம்மா? அது ஃபோனில் எல்லாரும் பார்க்குறது சார். அது இதுக்கெல்லாம் நம்மளும் முடியாம பார்த்துட்டு இருக்கோம். போவாதான் கேட்க முடியல இதுக்கெல்லாம் முடியாம போவாதாம்மா? பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்ணு வலிக்கும், அதெல்லாம் இல்லை. ரொம்ப நேரம்லாம் இல்லை சார், கொஞ்சம் நேரம் ஏதாவது இருந்தால் உங்களை தான் நிறைய பார்ப்பேன் நான். இங்கே நடக்கிறது தான் பார்ப்பேன் அதிகம். ஆமாங்க சார். இங்கே நடக்கிறது தான் அதிகமாகவே பார்ப்பேன். அதான் சொன்னேன், என்ன ஒரு நாளைக்கு அங்கே கூட்டு போ. நீங்க என்னையவே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நான் என்னைக்கு உங்களை போல சோம்பேறி ஆதரிக்கவே மாட்டேன். அப்பவும் தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்க என்னைய போய் சொன்னீங்க, நான் வந்து என்னைய போய் பாக்குறீங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க என்னையே பார்த்தாலும் 24 மணி நேரம் என் ரீல்ஸே பார்த்தா கூட நீங்க பண்ணுவது தப்பு தான். சினிமே திருத்திக்கிறேன் சார். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க சொல்றீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல, இவ்வளவு வருஷம் திருத்திக்கிறேன். இருந்த உங்க மகள் அந்த வயதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு உங்களுக்கு பரிமாறும் போது மாறாது நீங்க இந்த ஆவடையப்பன் சொல்லி மாறும் நான் நம்பவே மாட்டேன். இல்லை சார், You இன்னொரு will நாளைக்கு never நான் change. உங்களுக்கே தெரியும், நான் திருத்தி நான் நல்லா அந்த பசங்களை நல்லா பார்த்துப்பேன். நான் அந்த பாப்பாவே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண சொல்லுவேன், நான் நல்லா பசங்களை நல்லா பார்த்துப்பேன், நல்லா சரி, எல்லா நான் வேலையும் பேசுன உங்களுக்கு பார்த்துப்பேன். அப்படி என்ன மாத்திருச்சு? சரி, இவ்வளவு நாள் சொல்லாது நான் பேசி என்ன நீங்க என்ன மாறிட்டீங்க? இவ்வளோ பேருக்கு முன்னாலே இப்படி இந்த மாதிரி எங்கேயும் நான் சொன்னதில்லை, யாரும் எனக்கு சொன்னது இல்லை. வீட்டில் தனியாக சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அதோடய விட்டுருவாங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்லி ஒரு இதாயிருச்சு இல்லை, ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உண்மையுமே அவங்களுக்கு உங்களை பார்க்கணும் ஒரு ஆசைங்க சார். என்னைய பார்க்கணும். ஆமாம் சார், ரொம்ப நாளாக சொல்லிட்டு அதனால இருந்தேன். சரி அவங்க ஆசையை நிறைவேற்றலான்னு தான் சார் கூட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு ஏன்டா பார்த்து நினைச்சிருப்பீங்கல்ல? நீங்க என்னை பார்க்கறது ரைட்டோவா, பட் நீங்க மாறுறதுதான் சரி. நீங்க மாறிட்டேன் மாறிட்டீங்கன்னு உங்க பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. மாறிட்டேன். அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை கிடையாது. சார், மாறிட்டேன். நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து உட்காந்து சொல்கிறேன், நானும் மாறிட்டேன். இந்த செய்தி உங்களுக்கு வரும், நல்ல செய்தியாகவே வரும். புத்தருக்கு போதி மரம் ஞான உதயம் மாதிரி இங்க எனக்கு உண்மையிலே வந்து இந்த சோம்பேறிங்க வார்த்தையை சொல்றதுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன்னா முன்ன அப்படி சொன்னா என்னைய போய் சோம்பேறி சொன்னேன்னு கோவப்படுவாங்க. உங்களை பார்த்தா யாருக்கும் அதை கோவப்படுற மாதிரிலாம் தெரியல. சோம்பேறியா இருக்கிறதுங்க வந்து எனக்கு அது வந்து ஒரு சில பேருக்கு லக்ஸரி. பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய பெரிய ஆட்கள், அதாவது ஜமீன்தார், நிலம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த லைஃப் ஸ்டைலை வாழ முடியும். 4 ஜென்ரேஷன் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவு சொத்து இருக்கும், அவங்களால முடியும். ஆனால் அந்த லக்ஸரி வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அமையலை. ஆனால் நீங்களாம் அமைஞ்சிக்கிட்டு தான் நீங்களே நினச்சிக்கிட்டீங்க. எஸ், உட்காந்தே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. டு பி ஃப்ராங்க் அப்படி இல்லை. எவ்வளோ பெரிய நிலம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜமீன்தார் இருந்தாலும் சரி, உட்காந்தே சாப்பிட்டாலும் அழிஞ்சு போயிருப்பாங்க. உங்கள் ஊர்லேயே உங்கள் இடத்துல கூட யாராவது ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி ஊரில் இருக்கணும்னு சொல்லுவான், உட்காந்தே சாப்பிட்டாங்க நல்லா வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுடைய இப்போதைய பொருளாதார நிலை இருக்குல்ல, அது இன்னும் வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு ப்ரௌடாக சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அவங்ககிட்ட ஒரு நெருடல் இருக்கணும். அந்த நெருடலே இல்லாமல் எஸ் ஐ எம் லேசி அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்கள அங்கீகரிச்சிடுறோம், இல்லை அவங்கள அலோவ் பண்ணிடுறோம். நான் கூட இந்த ஷோ பண்ணும் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் வரும்போது சோம்பேறினா கொஞ்சம் கேஷுவல் டேர்ம்ஸில் தான் நிறைய இருக்குன்னு பார்த்தேன். அவங்க நிறைய சீரியஸான டேர்ம்ஸ்லேயே கூட சோம்பேறியாக இருக்காங்க.